ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் தாண்டி ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் நான் ஒர்க் விஷயமா. ஸோ போயிட்டு ரிட்டன் வர்றப்போ நான் இந்த திம்பம் காட் வழியாக நம்ம போகிற ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். திம்பம் ஏறி நம்ம டுவர்ட்ஸ் பண்ணாரி போக போகிறோம். இப்போ டைம் காட்டியிருந்தேன் பார்த்தீங்கன்னா 6:23. நான் ஒரு 6 மணி போலே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் அந்த சைடு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ அதனால் இப்போ நான் இந்த சைட்லேருந்து எடுக்கிறேன். இங்கே விஷயம் என்னென்னா, இப்போ வந்து இது பீக் சம்மராக இருக்குது. ஏப்ரல் 11 இந்த வீடியோ எடுத்தது. ஈவினிங்னா லேட் ஈவினிங் அப்படின்றப்ப அந்த 6 மணிக்கு மேலே வைல்ட் அனிமல்ஸோட நடமாட்டம் வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த டைம் போல் இந்த இடம் வர்ற மாதிரி டைம் செட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் வந்து 2 பேர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் காரில். ஸோ எதாவது எலிஃபண்ட் இல்லை ஏதாவது ஒரு அனிமல் பார்க்க முடியுமான்னு பார்த்தோம். ஆக்சுவலாக போகிறப்ப வந்து மான் பார்த்துருந்தோம். மான் வந்து நிறைய பார்த்தோம். அது கேஷுவல் சைட்டு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ரிட்டன் வந்து ஏதாவது ஒரு எலிஃபெண்ட் கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லி ஒரு ஆர்வமாக இருந்தோம். நிறைய கரும்பு லாரியும் போயிட்டு இருந்தது. வழக்கமாக நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கரும்பு லாரியை பிளாக் பண்ணி எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த டைமில் வந்து ஏதாவது வருமானு சொல்லி நாங்கள் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம். வந்துச்சா இல்லையான்றதை வீடியோவில் பாருங்கள். நான் முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது வந்து பியூர்லி வந்து இந்த ரோடு எப்படி இருக்குது, லேட் ஈவினிங் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, டில் பண்ணாரி வர நான் சின்ன கிளிப்பிங்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரோடு வியூவை, இந்த ஃபாரஸ்ட் வியூவை வந்து நீங்கள் பியூராக என்ஜாய் பண்ணலாம். நான் ரா வீடியோவாக தான் போட்டிருக்கேன், வேறு எந்த மியூசிக்கும் ஆட் பண்ணல. நான் இந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்களே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இதை ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி நினச்சி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஜாய்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மர்லேயுமே இந்த காடு வந்து நமக்கு ஒரு நல்ல வைப்பை கொடுக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து தாளவாடி கிட்டே வந்துவிட்டோம், அதாவது தாளவாடி பிரிவு கிட்டே வந்துவிட்டோம். ஸோ இந்த இடத்துல நிறைய கடைகள் இருந்தது. நாங்கள் வந்து மைசூர்லேருந்து கொஞ்சம் அந்த ஏர்லியராக கிளம்பி இங்கே வந்து ரீச் ஆகிற டைம் வந்து திம்பம் க்ளோஸ் பண்ணுற முன்னாடி வரணும். 7 மணியா 9 மணியா க்ளோசிங் டைம்னு தெரிலன்னு சொல்லி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்துவிட்டோம் ஒரு வழியாக. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இங்கே வந்து இந்த பலாப்பழம் வந்து நிறைய பலாப்பழம் வந்து இந்த மாதிரி வெளியே வச்சு சேல் பண்ணுறாங்க. நிறைய டைம் இந்த இடத்துல யானையை நானே பார்த்துருக்கேன். என்கிட்ட இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் இப்போ இல்லை எதுவுமே. நிறைய பேர் என் கூட வந்தவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி எவ்வளோ தைரியமாக வந்து பல மார்க்கெட் மாதிரி அங்கே ஒன்று வச்சுருக்காங்கங்க, குடோன் மாதிரி வச்சுருக்காங்க. எப்படின்னு தெரில. இங்கெல்லாம் மக்கள் நடமாட்டம் நல்லா இருந்தது. நிறைய மக்கள் இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து அந்த தாளவாடி பிரிவெல்லாம் பார்த்திங்கன்னா முந்தி மாதிரி இல்லை, நிறைய மக்கள் நடமாட்டம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபாஸ்டேக்கில் 20 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதை வந்து ஃபாஸ்டேக்லேயே எடுத்துட்டாங்க. பட் நாங்கள் போகிறப்ப அந்த சைடு டுவர்ட்ஸ் மைசூர் போகிறப்ப வந்து எந்த ஒரு சார்ஜஸும் வாங்கலை. இவ்வளோ தூரம் வந்து ஒரு டே லைட் விசிபிலிட்டி மாதிரி இருந்ததுங்க. இந்த செக் போஸ்ட்டை தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அப்படி ரொம்ப இருட்டாக இருந்தது. இந்த வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியுது. பட் நேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டு. எல்லாருமே ஹெட்லைட்ஸ் போட்டு தான் வந்தாங்க, அந்தளவுக்கு இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நீங்கள் வீடியோ பாருங்கள். நான் முக்கியமான இடத்துல உங்களுக்கு விஷயத்தை சொல்கிறேன். ரோடு அங்கே கலாந்தானா ஆக்சுவலி இங்கே வந்து கார் ஆகட்டும் லாரி ஆகட்டும் நிறைய பேர் வந்து ஹை பீம் லைட்டு தாங்க போட்டு வராங்க. நம்ம காட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பேசிக் இதுவே இல்லை. அதாவது காட்டுக்குள்ளேன்றதை விட ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி சிங்கிள் ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இந்த ரோட்டில் வந்து நமக்கு ஹை பீம் தேவையே கிடையாது. லோ பீம்லேயே நம்ம ரொம்ப தூரம் ஓட்டலாம். யாருமே எதில் வரவங்க ஆஃப் பண்ண மாட்றாங்க. அதுவே ஒரு பெரிய கிளாஸாக போகுது, ஈகோ கிளாஸாக போகுது. நீ ஆஃப் பண்ணுவியா, நான் ஆஃப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப இருட்ட கூட இல்லை முழுசாக. அதுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து ஹை பவரில் லைட்டு போட்டு 6-7 லைட்டு போட்டு ரொம்ப சிரமமாக தாங்க இருக்குது. இந்த பகுதியில் டெய்லி ஓட்டுறவங்க வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம்தாங்க.
இந்த இடத்துல பாசிங் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முன்னாடி எந்த வெஹிக்கிளும் இல்லை. அது போக சில விஷயங்கள்லாம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எங்களை வந்து ஏறி முன்னாடி போக சொல்லிட்டாங்க. இதோட அந்த கர்நாடகா பார்டர் வந்து முழுசாக முடியுதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு என்ட்ரி அது ஆக்சுவலாக. இந்த பகுதியில் ஏற்கனவே போனவங்களுக்கு தெரியும். இது ஒரு டைகர் ரிசர்வ், சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்னு சொல்லி இந்த மலைக்கு நடுவுலையே குடஞ்ச பாதை மாதிரி இருக்கும். இதிலேயே நம்ம போயிட்டுருப்போம். மலை தொடர்களுக்கு நடுவுலேயே போயிட்டுருப்போம். ஸ்பீட் லிமிட் வந்து 30 km/h. ஏன்னா எப்போனாலும் வந்து எந்த அனிமல்னாலும் குறுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி. அது உண்மைதாங்க. நாங்கள் போகிறப்ப கூட நிறைய மான் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் நின்றுருந்தது. ஒரு சில மான் வந்து கிராஸ் பண்ணிருச்சு. ஒன்று கிராஸ் பண்ண முடியாமல் ஒரு சிலது நின்றுருந்தது. வெஹிக்கிள் மூமெண்ட் வந்து இங்கே ஈவினிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பகலை விட. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம 30ன்னு போட்டிருப்பாங்க. நம்ம அந்த ரேஞ்சில் 30, 40 தான் எல்லோரும் போகிறாங்க. ஒரு சில பேர் மட்டுமே வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் போயிட்டுருந்தாங்க. நான் சொல்கிறது ஹாசனூர் வரை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போய்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஹாசனூரோட மெயின் அந்த பஸ்ஸெல்லாம் நிற்கும். எப்போவுமே கேன்டீன்லாம் இருக்கும். அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி ஈவினிங் மேலே இங்கே நிறைய வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் இப்போ வந்து 9 மணிக்கு மேலே இங்கே பிளாக் பண்ணியிருக்காங்க. 9 மணிக்கு மேலே நம்ம அந்த ஏர்பின் பண்டி இறங்குறதுக்கு அனுமதி இல்லை. இந்த ஹாசனூர் ரோடு நிப்பாட்டியிருப்பாங்க. எனக்கு வந்து 2015 இங்கே ஒரு அனுபவம் இருக்குது. அப்பயுமே வந்து அலோவ் பண்ணலை. ஸோ இந்த செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கும், என்ன சொல்ல, பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்கே நான் தூங்கி எழுந்திரிச்சது காலைல 6 மணிக்கு தான் நான் போனேன் 2015. அது பைக்கில். அப்போது வந்து பைக் அலௌடு இல்லை, ஹெவி வெஹிக்கிள்ஸ் அலௌடு இருந்தது. இப்போ வந்து எந்த வெஹிக்கிளுமே அலௌட் இல்லைங்க. ஏன்னா வைல்ட் லைஃப்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஊர்லாம் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு ஊர் போகுது. இந்த ரூட்டில் போனீங்கன்னா அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்க மலை அடிவார ஊர்கள்லாம் நிறைய இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 27 ஹேர்பின் பென்ஸோட விஷயங்கள்லாம் வரும். அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த போர்டில் போட்டிருக்க கேர்மாலம், கொள்ளைகால்லாம் வந்து ஒரு மலைப்பாங்கான பகுதி தான். இந்த மலையை சுற்றி உள்ள பகுதி. இதை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க யூடியூப்பில். நம்ம வீடியோ தான் பார்க்கணும்ல, அவங்க வீடியோலாம் தேடி பாருங்கள். இந்த பகுதி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய பொக்கிஷங்களாக வச்சுருக்க பகுதிங்க இது. இந்த மூங்கில் மரம் பார்த்திங்களா, இந்த மாதிரி வழி நடுக இருக்க மூங்கில் மரம் எல்லாத்தையுமே வந்து யானை துவம்சம் பண்ணிட்டு போயிருக்குங்க. அதுக்கு வந்து அந்த மூங்கில் அரிசின்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் ஒரு காடே நடந்து வருதுன்னு சொல்லுவாங்க பஸ்ஸை பார்த்துட்டு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த லாரியும். இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ லோடு ஏற்றிருந்தாங்க. மற்ற டைகர் ரிசர்வ் விட இந்த எஸ்டிஆர்னு சொல்லக்கூடிய சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 1410 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடைய இந்த
சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் வந்து ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸை வந்து ஒரு காரிடார் மாதிரி அமைக்குதுங்க. இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் அமைஞ்சிருந்தாலும் ஈஸ்டர்ன் காட்ஸை ஒட்டி இருக்க ஒரு பகுதியாக அமையுது. ஸோ இதோட வைல்ட் லைஃபோட பல்கி பெருகி கூடி வருது. அதாவது டைகரோட கவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா கூடி வர்றது வந்து இந்த இடத்துல தான் அப்படின்றது கூட சொல்லலாம். ஸோ டைகர் கூடணுன்றது, டைகரோட இனம் வந்து அழிஞ்சு வருது, அது கூடணும் அப்படின்றதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் கவர்மெண்ட் சைடில் எடுத்தாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே கொஞ்சம் கொஞ்சம் கூடி வருது. அதனால தான் இந்த வண்டி டைமிங்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே. இது வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா 2 ஸ்டேட்டை வந்து இணைக்கிற ஒரு இடத்துல இருக்கும். அதுபோக நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து இது வந்து லார்ஜஸ்ட்டு டைகர் ரிசர்வ்னு சொல்லலாம். தமிழ்நாட்டோட லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் இது தான். ஸோ டைகர் ரிசர்வ்ன்றது வந்து ஒரு பெரிய இதுங்க, ஒரு வருமானம் ஈட்டி தரக்கூடிய ஒரு டூரிஸ்ட் இதுவாகவும் பார்க்கலாம். ஸோ அனிமல்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து அது முக்கியம், அது ஒரு கண்ட்ரிக்கும் முக்கியம். பட் நம்ம ஸ்டேட்டில் இது இருக்கப்போ வந்து நமக்கான வருமானங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு காட்டு பகுதி வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இது வந்து ட்ரை ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் இந்த ஃபாரஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் மினிமலாக வந்து கர்நாடகாலையும் இருக்குது. இது இந்த நம்ம இப்போ இறங்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதில் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போர்டு இருக்கும், சிறுத்தை கிராசிங் ஏரியான்னு சொல்லி. ஸோ எல்லா இடத்துலையும் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து நிறைய வந்து ஹியூமன் லெப்பர்ட் என்கவுண்டர் வந்து நடந்திருக்கு. அதாவது நிறைய லைவில் பார்த்துருக்காங்க நிறைய பேர். ஸோ இந்த செவர்லலாம் உட்காந்துருக்கோம், யூடியூப் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேர் வந்து ட்ரக்கில் போகிறப்ப பார்த்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வண்டியை நிப்பாட்டாதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனாலும் சில பேர் காரில் வரவங்க நிப்பாட்டுறாங்க. லாரி வந்து ஹீட் காரணமாக சில இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. நீங்கள் முடிஞ்ச அளவு சேஃபாக போங்க. இங்கே வந்து சிறுத்தை நடமாட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ வெயில் காலன்றனால இல்லைன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். பட் எப்போனாலும் வரலாம், நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து வனத்துறை சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு போயிடணும். இந்த மாதிரி இடங்களில் வர்றப்ப நம்ம வந்து சும்மா வண்டியை நிப்பாட்டிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிறைய பேர் நிப்பாட்டுறாங்க, வாமிட்டு வருது அது இதுன்னு சொல்லி. முடிஞ்ச அளவு ப்ரிப்பேர்டாக வாங்க. ஸோ இந்த 27 ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆசனூர் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆசனூர் போய் கொஞ்சம் நேரம் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பக்கம் போகலாம். அந்த பக்கத்துலேருந்து வரதா இருந்தாலும் நீங்கள் பண்ணாரி போய்ட்டு நிப்பாட்டிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வாங்க, ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஒரு வண்டி ஹால்ட் ஆச்சுன்னு வைங்களேன், பெரிய டிராஃபிக் ஆகும் இந்த இடம். அப்படிப்பட்ட இடம் இது. நீங்கள் நிறைய வீடியோஸில் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திம்பம் காட் ஏறுங்க. இது ஒரு ஸ்பெஷலான காட் செக்ஷன் இது. இதில் மொத்தம் 27 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. அதில் ஒரு 17 பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப் பென்ஸாக இருக்கும். ஒரு சில வாகனங்கள் மட்டும் எதிரில் வர்றது, கொலாப்ஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரி நின்றுட்டு போகணும். பட் எங்களுக்கு மெஜாரிட்டியாக டிராஃபிக் ஆகலை. பட் சில நேரம் ரொம்ப டிராஃபிக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேர்பின் பெண்டுக்கிட்டே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம் இந்த ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரைட் ரோடான பண்ணாரி ரோடு டோட்ஸ் போயிடுவோம். அங்கே நிறைய யானை பார்க்க முடியுதான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஒரு எலிஃபண்ட், ஏதாவது ஒரு வைல்டு எலிஃபண்ட் வந்து ஏதாவது நம்ம சைட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம். ஸோ எந்த ஒரு சைட்டிங்குமே வந்து கிடைக்கல. நீங்கள் பார்த்துருப்பீங்க,
இந்த போர்டில் கூட போட்டிருப்பாங்க எலிஃபண்ட் கிராசிங் ஜோன். இது எங்கே அப்படின்னா நம்ம அந்த கீழே இறங்கி டுவர்ட்ஸ் பண்ணாரி போகிறப்ப நிறைய ஸ்பீட் பிரேக்கராக இருக்கும், ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இங்கே தாங்க வழக்கமாக நீங்கள் நிறைய வீடியோவில் பார்க்குற மாதிரி யானை வந்து ரோட்டில் வந்து நின்றுட்டு கரும்பில் அறிய மறித்து கரும்பு சாப்பிட்டுட்ருக்கோம். அது இந்த இடம் தான். ஏற்கனவே நிறைய பேர் வந்து என் கூட இருக்கவங்களே வந்து இந்த இடத்துல யானையை பார்த்துருக்காங்க. வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருந்தது. நான் எதுவும் அதை இதோட அட்டாச் பண்ணல. ஸோ குட்டி யானைலாம் வந்து தான் போன மாதம் வந்தப்போ. இப்போ எந்த ஒரு அனிமலும் சைட்டிங் ஆகலை நமக்கு. காரணம் என்னென்னா ரொம்ப ட்ரை சீசனாக இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்க நீரோடைகள் மாதிரி இருக்க இடத்துல வந்து சுத்தமாகவே தண்ணி இல்லை, ரொம்ப ட்ரையாக இருந்தது. மேலே ஏறுறப்போ ஒரு சில இடத்துல மட்டும் தண்ணி இது பார்த்தேன். அது மேலேனா ஆசனூர் தாண்டி அந்த சைடுலேருந்து ஏறுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல தண்ணீர் இருந்தது. இங்கிட்டு எந்த ஒரு தண்ணீரும் இல்லை. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து பண்ணாரி செக் போஸ்ட்டுக்கிட்டே வந்துவிட்டோம். ஆனால் ஒரு எலிஃபண்ட் கூட நமக்கு சைட் ஆகலை. எலிஃபண்ட்டில் மான் கூட சைட் ஆகலை. ஆனால் போகிறப்ப வந்து அதெல்லாம் பார்த்தேன். ஸோ போகிறப்ப நான் வீடியோ எடுக்கணுன்ற இதில் இல்லை, ஏன்னா நான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வர்றப்போ நான் கோ டிரைவர் சீட்டில் இருந்தனால நான் ஃபுல் கிளிப்பிங்ஸும் எடுத்து இந்த ஒரு 60 கிலோமீட்டர் நான் வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கிளிப்பிங்ஸாக எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நிறைய அதாவது அந்த அங்கே ஏறி இங்கே வர எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வந்து டெய்லி டிரைவர் தொழில் பார்க்குறவங்க இந்த வழியாக போயிட்டு வராங்க, அதாவது கர்நாடகாவுக்கு போயிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ரோடு எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம பண்ணாரி கோயிலுக்கு வந்துட்டோம். நான் போகிறப்பே பண்ணாரி கோயிலில் சாமி கும்பிட்டனால டே டைமில் நைட்டில் வந்து அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டோம். இதை வீடியோ பார்க்குற நீங்களும் இங்கேருந்தே பண்ணாரி அம்மனை கும்பிட்டுக்கோங்க. நல்ல பவர்ஃபுல்லான டெம்பிளுங்க. ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.